ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டிடி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே ரோபோலாக்ஸ் கேம்ஸில் தான். பேர் என்னென்னா பக்ஸாட் அப்படின்ற ஒரு கேம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து டெட் ரைட் விளாண்டு போகிறது தான் கண்டென்ட்டே இருந்துச்சு. பிளானையும் டெட் ரைட் விளாட்றது தான் பிளானாகவும் போட்டிருந்தோம். ஆனால் ஒரு சில சர்வர் இஷ்யூ அப்படின்றனால உள்ளே வந்து விளாட முடியல. ஸோ ஒருத்தனும் எரிச்சலாக வேறு விளாடுவோன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த பக்ஸாட் ஒரு மேட்ச் விளாடுவோம் அப்படின்றனால விளாண்டோம். சும்மா நானும் என் ஃப்ரெண்டு அன்பு, கௌதம், அன்பு தம்பி ஒருத்தன் அப்படி விளாண்டுருந்தோம். அன்புன்ற வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ஈஜி தமிழன் சர்ச் பண்ணி பாருங்கள். அவனும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ கைஸ், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பக்ஸாட்டுக்குள்ளே வந்தாச்சு. பிளேன் கேட்குது. இதான் லாபி போல். இங்கே வந்து போய் உட்காந்து விளாடணும் போல். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த டேபிள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து 4 பேர் இப்போ உட்காந்துட்டோம்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். இது கேம் உள்ளே விளாடும்போது நான் உங்களுக்கு இந்த கேம் பற்றி எப்படி விளாட்றது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நான் ஒருத்தனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போருங்க, அவன் வந்துடுவான். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கேமுக்குள்ளே போகலாமா? அந்த இன்னொருத்தனும் ஜாயின்ட் ஆகிட்டான். தமிழ் பிளேயர் பேரை பாருங்கள். என் பேர் டிடி ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருக்கேன் நான். இன்னொருத்தன் அன்பு இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் கௌதம் வந்து அதில் உங்கள் பேர் வைக்காதீங்கன்னு சொன்னனால அவன் வந்து நான் தான் லியோதாஸ்னு வச்சுருக்கான் காமெடியாக. சரி, ஓகே கைஸ், எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்டா கேம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கேம் உட்கார்றா. என்னாச்சுன்னு தெரில, நின்றுட்டுருக்கேன். ஸ்டார்ட் ஆகுறா உட்கார்றா. இது நாங்கள் எந்திரிச்சிட்டோம். உட்காந்து தொலை. எல்லோரும் உட்காந்தா தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த கன்று வந்து ஒரு லைவ் புல்லட், அப்புறம் கொஞ்சம் எம்டி புல்லட் கொடுப்பாங்க. மொத்தம் இருக்கிற புல்லட்டில் 10 புல்லட் இருக்கும். அதில் ரேண்டமாக கொடுக்குறது தான். இப்போ வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ஆளுக்கு 3 கொடுப்பாங்க. ரவுண்டு 1ல் ஒரு ரவுண்ட்லேயும் கொடுப்பாங்க. இப்போ வந்து எனக்கு 3 வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணுற ட்ரிங்க்ஸ். அந்த சர்வ் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ரவுண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிடும். அது ஒரிஜினல் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடும், எம்டியாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து கன்னை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சிருச்சு. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு டப்பாவில் ப்ளஸ் போட்டிருக்கல வந்து ஹீல் பண்ணுறது. நமக்கு ஒரு லைஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அன்பு ஆடுறான். அவன் வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டான். அது வந்து எம்டி புல்லட். ஓகே, எம்டி புல்லட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டான் தெளிவாக. ஸோ அடுத்த புல்லட் அவன் ஆடுறது. அடுத்த புல்லட் வந்து அவன் என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் பாருங்க. இப்போ வந்து இது அவனோட டர்ன். அவன் வந்து யாரை சுடுறதுன்னு நாங்கள் வந்து வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ளே. கௌதம்ன்ற வந்து என்னையை சுட சொன்னான். நான் வந்து அவனை சுட சொன்னேன். அன்புன்றவன் யாரை சுடுறான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நாங்கள் சண்டை போட்டு விளாண்டுருந்தோம். இதில் இந்த கௌதம்ன்றவனும் இந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான்ல தமிழ் பிளேயர், அவனும் வந்து என்னையை டார்கெட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னையை சுட சொன்னனால ஓட்டு போட்டியான். 2 பேரும் எனக்கு ஓட்டு போட்டனால என்னையை கொண்டுட்டான். ஸோ என்னை டார்கெட் பண்ணனால இது வந்து எம்டி ரவுண்டு. இறுதியில் தர்மமே வெல்லும் கைஸ். ஸோ இப்போ வந்து என் டர்ன் வந்துடுச்சு. நான் வந்து கன்னை அறுத்து கௌதம் சுட போகிறேன். ஸோ உள்ள ரவுண்டு இருந்தால் 2 ஹெல்த்து குறையும் கன்னை அறுத்தனால. ரவுண்டு இருந்திருக்கு உள்ளக்க. ஸோ ரவுண்டு இருந்தனால 2 புல்லட் குறையும். நம்ம அறுத்தனால 2 ஹெல்த்து குறையும். அறுக்காமல் சுட்டால் 1 தான் குறையும். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தருவாங்க. இந்த விலங்க மாட்டிட்டா அவனோட 2 கேம் ஸ்கிப் பண்ணிடலாம். அவன் 2 ரவுண்ட் விளாட மாட்டான். அதனால் அவன்கிட்ட கௌதம்ன்றவன்ட்ட ரைட் சைடு இருக்கவன்ட்ட 2 விலங்கு இருக்குது. ஸோ இப்போ அவன் என்னை தான் சுடுவான். பார்ப்போம், உள்ளக்க இருக்காதுன்னு நம்புவோம். இல்லை இந்த மேட்ச்சு தர்மமே வென்றுச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற தமிழ் பிளேயர் அவன் 10. அவனும் என்னையை தான் டார்கெட் பண்ணுறான்.
ஆனால் இந்த தடவை எல்லோரும் மழுப்பி அதுக்குள்ளே கொண்டு இருக்காதரான்னு சொல்லி அவனே சுட்டுக்கிட்டியான் பாவத்தை. அவனுக்கு வந்து சரியாக விளாட தெரியாது. அதுக்கு இப்போ வந்து திரும்ப அன்புட்டன் வந்துருச்சு. அவனும் உள்ளக்க கிரவுண்டு இருக்காதுன்னு பொய்யா கணிச்சு அவனே சுட்டுக்கிட்டேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து எனக்கு மட்டும்தான் ஃபுல் ஹெல்த் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்று குறைஞ்சிருக்கு. ஆனால் என்னை வந்து இவங்க 2 பேரும் என்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் கௌதமை வந்து டார்கெட் பண்ணலான்னு இருக்கேன். அன்புக்கு விலங்க மாட்டி விட்டேன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவான். இப்போ வந்து தமிழ் பிளேயர் அவனை டார்கெட் வச்சு தூக்கிட்டேன். உள்ள ரவுண்டு இருந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் தாண்டா லியோதா சமைட்டேன். ஆஹா, எனக்கு விளங்க மாட்டி விட்டாங்க. இப்போ வந்து யாரை சுட போறியான்னு தெரில, என்னை எதை சுடுவான் அது தெரிஞ்சது தானே, உள்ளே இருக்காது இல்லை. எனக்கு எப்போ டார்கெட் பண்ணாலும் எனக்கு உள்ள ரவுண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். மொத்தம் எத்தனை ரவுண்ட் லைவ் புல்லட்டும் எத்தனை எம்டி இருந்துச்சுன்னு தெரில. ஸோ ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க, இப்போயும் உள்ளே இருக்காது. ஆஹா, உள்ள புல்லட் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு எழுத்து குறைஞ்சிருச்சு கைஸ். என்கிட்ட ஹீலிங்ஸும் இல்லையே. திரும்ப அவன்கிட்ட இருந்தேன், ஏன்னா எங்கள் கையெல்லாம் கட்டி போட்டிருக்கேன். இந்த தடவை உள்ளே இருக்காதுன்னு கணிச்சிட்டான், அதனால் அவனே சுட்டுக்கிறியான். உள்ளே ஆமாம் இருக்காது போல் இல்லை. ஸோ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரவுண்டு கடைசியில் அவனே சுட்டுக்கிட்டனால இந்த ரவுண்டு ஸ்டார்டிங் அவனுக்கு தான் போகும். ஸோ எனக்கு இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடியை வச்சு நான் வந்து ஒரு டர்ன் வந்து உள்ளே என்ன புல்லட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி வந்திருக்கு. 3 லைவ் ரவுண்ட்ஸு, ஒரு 5 பிளாங்க்கு. ஓகே 3 ஒரிஜினல் புல்லட் இருக்குது, 5 பிளாங்க் இருக்குது. ஸோ இப்போ அவனோட இருந்தேன். அவன் வந்து பார்க்குறான் உள்ளக்க என்ன இருக்குன்ட்டு. உள்ள என்ன இருக்கப்போன்னு தெரில கைஸ். உள்ள லைவ் புல்லட் இருந்திருக்கோல, அதான் என்னைய சொல்கிறான். இப்படி கேவலமாக 2 பேர் சேர்ந்து என்னைய டார்கெட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் பிளேயர் அவன்டன், அவனும் என்னைய தான் வந்து டார்கெட் பண்ணுவான். வேறு யாரையும் சுட மாட்டுறாங்க. 2 பேரும் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு ஒரு ஹெல்த் ஏறிக்கணும். இப்போ வந்து அவன் அந்த புல்லட்டை ஸ்கிப் பண்ணுறான். அந்த ஜூஸை குடிச்சு உள்ளே ஸ்கிப் பண்ணி உள்ளக்க பிளாங்க் புல்லட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்த புல்லட்டை வந்து எடுத்து விட போகிறான். என்னைய தான் டார்கெட் அடிக்கிறான் நாய். அவ்வளோதான், சோடியை முடிச்சிட்டாங்க நாய்ங்க. எல்லா வட்டமும் என்னையவே டார்கெட் அடிக்கிறாங்க. இப்போ அன்போட டர்ன் வந்துடுச்சு. அவன் வந்து இவங்க 2 பேர்த்தையும் உள்ள புல்லட் இருக்கான்னு சொல்லிட்டு அவனே சுட போறியான்னு நினைக்கிறேன். உள்ள இல்லை, கரெக்டாக தான் கணிச்சிருக்கேன். ஸோ அடுத்த டர்ன் அவனுக்கு தான் வரும். அடுத்த டர்னும் புல்லட் இருக்கா அதை நானே சொல்கிறான். பெத்தக்காரன் எதுக்குறா? ஆஹா, இதுலேயும் இல்லை. இந்த டர்ன் வந்து செக் பண்ணுறேன் ஐஸ், நல்லா புல்லட் இருக்கா இல்லையான்ட்டு. இருக்கா இல்லையான்னு தெரில. இல்லை போட அவனே சுட்டுக்கிறியான். டோட்டல் 3 பிளாங்கா, தொடர்ந்து 3 வட்டமும் உள்ளே இல்லை போல. அதை அவன் கணிச்சு கண்ணாடியால் பார்த்து அவனை சுட்டுக்கிட்டான். அடுத்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு ஹெல்த் ஏறிடுச்சு கைஸ். இப்போ வந்து உள்ளே கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு அறுத்துட்டாங்க கைஸ். அறுத்துட்டு யாரை சொல்ல போறியான்? கௌதம் சூப்பர் இவன் வந்து நம்ம ஆள். கௌதம் வந்து இவங்க 2 பேரும் என்னைய டார்கெட் பண்ணனால இவன் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அவனுக்கு 2 எழுத்து போயிடுச்சு கௌதமுக்கு. ஸோ மொதல் யார் ஹெல்மெட் ஆகிறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் கண்ணாடியை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துட்றேன். உள்ள பிளாங்க்கு. ஸோ அந்த இதை வச்சு நானே சுட்டுக்கிறேன். என்னையவே சுட்டுக்கிட்டா அடுத்த ரவுண்டு கிடைக்கும். இல்லை உள்ள. ஓகே, அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ரவுண்டு என்கிட்ட இருந்தால் ஆரம்பிப்பாங்க. வறுக்கிறது ஸ்கிப் பண்ணுறதா கொடுக்குறாங்க. ஹீலிங்ஸே தர மாட்டேறாங்க. பாருங்க, அன்புக்கு ஹீலிங்ஸாக வருது. 3 லைவ் புல்லட்ஸ் 4 பிளாங்க். ஓகே, என்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கும். ஓகே, கண்ணை ரீலோட் பண்ணி வச்சிருச்சு. இது என்னோட டர்ன். நான் வந்து முதல்ல இதை ஸ்கிப் பண்ணுறேன். என்கிட்ட 3 ஸ்கிப் பண்ணுற ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பிளாங்க். அடுத்த டர்னு என்கிட்ட அறுத்துக்கிறேன். உள்ளே இருப்புன்ற ஒரு நம்பிக்கை தான். அறுத்துட்டு யாரை சுடுறான்னு நான் கௌதம் தான் சுட போகிறேன். அவசரப்பட்டு அறுத்துட்டோமோ? சுட்டு பார்ப்போம் உள்ளே இருக்கா எம்டியான். சை உள்ள இல்லாமல் போயிடுச்சு கைஸ். ஸோ அடுத்து உள்ள கண்டிப்பாக புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரில. ஆஹா, எனக்கு விளங்க மாட்டி விட்டான். கைஸ், அவன் சுட போறியான்னு நினைக்கிறேன். யாரை ஸ்கிப் பண்ணுறியான்? அதை இந்த இதை ஸ்கிப் பண்ணுறேன். அந்த டேனை உள்ள ரவுண்ட் புல்லட் இருக்குது, லைவ் புல்லட். ஸோ அடுத்தும் லைவ் இருக்குன்ற நம்பிக்கையில் அறுக்கிறியான். அடுத்து என்னை தான் சுட பார்ப்பேன். ஸோ உள்ளே இருக்குமா இருக்காதான்னு பார்த்துருவோம். அப்பா இல்லை, இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நான் அவுட் ஆகிருப்பேன். இல்லை, தப்பிச்சிட்டேன். தமிழ் பிளேயர் அவர் 10. ஸோ தமிழ் பிளேயர் என்னைய தான் டார்கெட் வைப்பான். ஸோ என்னைய டார்கெட் வச்சிட்டான். உள்ள புல்லட் இருக்குதா என்னன்னு தெரியல. இருக்குது, சுட்டுட்டேன் கைஸ். எனக்கு இப்போ ஒரு ஹெல்த்து தான் இருக்குது. இதை வச்சு தாக்கு பிடிச்சி ஆடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அன்போட டர்ன். அன்பு வந்து அவனவே சுட்டுக்கலான் இருக்கேன். ஏன்னா உள்ள புல்லட் இருக்கான்ற நம்பிக்கை. ஸோ புல்லட் இருக்காது. ஆமாம், 3 லைவ் ரவுண்ட்ஸ் தானே இருந்துச்சு. 3மே யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புல்லட்ஸ் இருக்காது. ஸோ பார்க்குறான். இல்லை, 2 லைவ் புல்லட் தானே இதாக இருக்குது. ஸோ இதில் புல்லட் இருக்குது. ஸோ இப்போ கௌதம் ஹெல்மெட் பண்ண போறியா? கௌதம் ஹெல்மெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அறுத்துட்டேன். 2 எழுத்து போகும். கௌதம்கிட்ட 2 எழுத்து இருக்குது. ஸோ அவனை எலிமினேட் பண்ணிடுவானா? கைஸ், எங்களுக்குள்ள சின்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நான் வந்து கௌதம் மூலக்காரன்டா, அவனை வந்து எலிமினேட் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம ஆடி ஜெயிச்சுக்கலாம், அவனை ஜெயிக்க வச்சிடறேன் அப்படின்னு அவனை மண்டையை கழுவி கௌதமை எலிமினேட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து அன்புன்றவன் கௌதமை டார்கெட் பண்ணி சுட்டுருவான். இவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாங்கள் இங்கே 2 பேர்த்தையும் சுடாமல் அவன் தம்பியை போய் சுட்டான். அவன் வந்து பேச்சை மாற்றிக்கிட்டான். ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேர்த்துக்கு 2 எழுத்து இருக்குது, எனக்கு 1 எழுத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ ரவுண்டு 4 ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எனக்கு ஒரு கண்ணாடி, ஒரு கத்தியும், ஒரு ஸ்கிப் பண்ணுற ஜூஸும் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த ரம்பமே 3 இருக்குது அறுக்கிறது. ஸோ நான் அறுத்தெடுத்து சுட போகிறேன் எல்லா வேத்தையும்.
ஓகே, இப்போ இது என்னோட டர்ன். நான் ஃபஸ்ட் ரவுண்டவே உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். உள்ளே பிளாங்க் செல் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னையுமே நானே சுட்டுக்கிடுவேன். அப்போ தான் அடுத்த ரவுண்டு எனக்கு வரும். எனக்கு நானே சுட்டுக்கிட்டதுனால அடுத்த ரவுண்டு எனக்கு. இந்த ரவுண்டு நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். உள்ளே என்ன இருக்க போகுது தெரியல. உள்ளே திரும்பியும் பிளாங்க் செல் தான் இருந்திருக்கு. இன்னொன்னே ஸ்கிப் பண்ணுறேன். உள்ளே என்ன ரவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ திரும்பியும் எம்டி பிளாங்க் செல் தான் வந்திருக்கு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக புல்லட் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் அறுத்து கௌதம சுட போகிறேன். ஸோ செத்துப்போ அப்படின்ட்டு அவனை சுட்டுட்டேன் கைஸ். அவன் அவ்வளோதான் ஹெல்மெட் ஆகிட்டான். ஸோ ஹெல்மெட் ஆகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் அதிகமாக இருக்குன்னு வருது. எனக்கு ஒரு கிளிச்சில் இந்த மேலே வந்த பெட்டியெல்லாம் திரும்ப உள்ளே போகலை கைஸ். ஸோ அந்த பெட்டி ஏன் போகலைன்றது தெரில. இது ஒரு சின்ன கிளிச்சாகி கிளிச்சு. இப்போ தமிழ் பிளேயரோட டர்ன். அவன் வந்து என்னைய தான் டார்கெட் பண்ணி கொள்ளுவான். ஸோ உள்ள லைவ் புல்லட்ஸ் இருக்குமா? ஓ, முடிஞ்சு. இந்த கேம்லேருந்து ஹெல்மெட் ஆகிட்டேன். அப்பா, எலிமினேட் ஆகிற எஃபர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருந்துச்சுல அந்த அனிமேஷன். ஓகே, இப்போ இவங்க 2 பேர் விளாண்டுட்ருக்காங்க. கௌதம்ன்றவன் நான் போகிறேன்ட்டு போயிட்டான். ஸோ இவங்க விளாட்றதை நம்ம இப்படி நின்று வேடிக்கை பார்க்கலாம். தமிழ் பிளேயரோட டர்ன் வந்திருக்கு. அவன் வந்து ஸ்கிப் பண்ணுறான். ஸோ உள்ளே என்ன புல்லட் இருக்குது? லைவ் புல்லட் இருந்திருக்கு. அதை ஸ்கிப் பண்ணிட்டான். ஸோ அடுத்த புல்லட்டு லைவ் இருக்குன்னு சொல்லிட்டு அறுத்து சுட பார்க்குறான் அன்பை. இவங்களே நிறையா ரவுண்ட் விளாண்டுருப்பாங்க கைஸ். அறுத்து சுடுறான். இல்லை, உள்ள எம்டி புல்லட் தான் இருந்திருக்கு கைஸ். ஸோ அந்த மேட்சோட எண்டு எப்போ வருதுன்ற வரை பார்த்துருவோம். இப்போ வந்து தமிழ் பேரோட டர்ன். அவன் கையை கட்டி போட்டோன்னா அடுத்த டர்ன் இவனுக்கு தான். ஸோ இவன் வந்து ஹீல் பண்ணிக்கிறான். இன்னொரு தடவையும் லைவ் புல்லட் இருக்குன்னு சொல்லிட்டு அறுத்து பார்க்குறான். அறுத்ததுக்கப்புறம் ஏன்டா பார்க்குற? பார்த்ததுக்கப்புறம் அறுக்கணும். ஸோ உள்ளே வந்து லைவ் புல்லட் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா பார்க்கல. ஸோ இந்த தடவையும் அன்பை சுடுறான்னா உள்ள லைவ் புல்லட் தான் இருந்திருக்கு. இப்போ சுட்டால் அவனுக்கு 2 ஹார்ட்டு போகும். அவனுக்கு 2 ஹெல்த்து போகும். ஆனால் 2 ஹீலிங் வச்சுருக்கான். அவன் ஹீல் பண்ணிக்கிறோம், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். அன்போட கையை வந்து அவுத்து விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவனுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறது 3 ஹீலிங் வந்துடுச்சு. 4 ஹீலிங்ஸ் வச்சுருக்கான். அவனுக்கு பிரச்சனையே இல்லை. 4 ஹெல்த்தையும் ஃபுல்லாக ஏற்றிடலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 4 லைவ் புல்லட் இருக்குது. 4 லைவ் புல்லட் யார் சுடுறா அப்படின்றது தான் மேட்ச்சு. யாரை எலிமினேட் பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். தமிழ் பேர்கிட்ட ஒரு ஹீலிங் தான் இருக்குது. அவன் என்ன செய்ய போகிறான்? இப்போ வந்து அன்புட்டானா? அன்பு வந்து ஹீல் பண்ணுறான் ஒன்று எடுத்து. ஸோ 2 ஹீலிங்கை யூஸ் பண்ணி ஃபுல்லாக்கிட்டான் அவன் ஹெல்த்தை. பக்கத்தில் அவனை வந்து மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், ஈட்டு. ஸோ இந்த புல்லட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறான். இந்த புல்லட்டை ஸ்கிப் பண்ணி உள்ள லைவ் புல்லட் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் புல்லட்டை வந்து யாரை சுட்ட போகிறான்னு தெரில. சுட போகிறான்னா அவனவே சுட்டுக்கிறான் கான்ஃபிடென்ட்டில். ஸோ உள்ள புல்லட் இருக்கா? எம்டியாக புல்லட் இருந்திருக்கு. ஸோ அவனுக்கு ஒரு எழுத்து போகும். ஆனால் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட ஹீலிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அவன் சுட்டுக்கிட்டான். நெக்ஸ்ட் இப்போ வந்து தமிழ் பேரோட டர்ன். அவன்கிட்ட இருந்த ஒரு ஹீலிங்கையும் குடிச்சுக்கிட்டான். ஸோ இப்போ அவனுக்கு ஃபுல் ஹீல் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவன் மொதல் புல்லட் வந்து ஸ்கிப் பண்ணுறான். என்கிட்ட போய் நிற்பாருங்க. ஸோ அதில் வந்து லைவ் புல்லட் இருந்திருக்கு. இப்போ வந்து அன்புக்கு விலங்க மாட்டிவிட்டனால அடுத்தடுத்து இவன் தான் விளாட போகிறான். ஸோ அடுத்தும் லைவ் புல்லட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து சுடுறான். அவனவன் இல்லை இருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம்.
இல்லை உள்ள எம்டி ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ இவன் கையை கட்டி போட்டனால திரும்பி அவன்கிட்டே தான் போகும். பார்த்துக்குருவோம். திரும்பி சொல்கிறான். இல்லை திரும்பியும் ஒன்றும் உள்ள ஸோ எம்டி ரவுண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் போல் ரவுண்டு. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அந்த தடவை அன்புக்கு வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருக்கானுங்க, ஒரு விலங்கு கொடுத்துருக்கானுங்க, 3 கத்தி இருக்குது வேண்ட்டு. அவ்வளோதான் கைஸ். ஒரு கண்ணாடி, ஒரு ரம்பம், ஒரு விலங்கு. உள்ளே எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்றதை பார்க்காம விட்டேன். ஸோ இந்த மேட்சில் அன்புன்றவன் தான் எப்படியும் ஜெயிப்பான். எப்படி மேட்ச் போகுதுன்றத பொறுத்து வந்து பாருங்கள் கைஸ். ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுறான். ஃபுல் ஹீல் ஆகிக்குருவோன்ட்டு ஒரு ஹெல்த்து தான் இல்லாமல் இருந்துச்சு, அதையும் ஏற்றிட்டாங்க கைஸ். ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு புல்லட்டே கான்ஃபிடெண்ட்டாக நான் சுட்டுக்கிறேன். உள்ளே இருக்குமா என்னன்னு தெரில. உள்ளே இல்லை கைஸ், தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு புல்லட் இவன் வந்து கண்ணாடியை வச்சு செக் பண்ணி பார்க்குறான். கண்ணாடியை செக் பண்ணி பார்த்ததில் உள்ள எம்டி ரவுண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் அவன் மேலே சுட்டுக்கிறான். ஓகே, அவனே சுட்டுக்கிட்டான். அடுத்த புல்லட் இவன் வந்து அறுத்து சுடுறான். கான்ஃபிடென்ட்டில் உள்ள புல்லட் இருக்குன்ற கான்ஃபிடென்ட்டோட அறுத்து சுடுறான் கைஸ். இல்லை உள்ளே வந்து எம்டி செல் ஆகி போச்சு. உள்ளே வந்து புல்லட் இல்லை கைஸ். இப்போ வந்து திரும்பி அன்புடன் தான், ஏன்னா விளங்க மாட்டிருக்கனால இவன்ட்டு தான் வரும். ஸோ திரும்பி அறுத்து சுடுறான். உள்ளே இருக்குன்ற நம்பிக்கையில். உள்ளே இருக்குதானு பார்ப்போம். இருந்திருக்கு கைஸ். ஸோ மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ், அவன் செத்துருக்கணும், ஆனால் சாகலை. எனக்கு தான் கிளிச்சில் ஹெல்த்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை, என்ன பக்குன்னு தெரில கைஸ். இங்கே பாருங்கள், அன்புன்றவன்ட்ட வெறும் ஹீலிங்காக வந்துட்டுருக்கு. இந்த ரவுண்டை பாருங்கள், ஒரு லைவ் புல்லட் தான் இருக்குது கைஸ். ஸோ இந்த ரவுண்டு கொஞ்சம் சீரியஸாக தான் போகும். அந்த ஒரு லைவ் புல்லட் யார் சுடுறான்றது தான் மேட்ரு. ஸோ எப்படி பார்த்தாலும் அன்பு தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன்கிட்ட ஹீலிங்ஸும் நிறையா இருக்குது, அவன்கிட்ட விலங்கு நிறையா இருக்குது. அதை எடுத்து மாட்டி விட்டுட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு பில்டர் எடுத்து சுட்டான். அதில் வந்து எம்டி செல் தான் இருந்துச்சு. ஸோ திரும்ப அவன்கிட்ட தான் வரும். இப்போ அவன் சுடுவானா என்ன செய்வான்னு தெரில, பார்ப்போம் பாருங்க. இப்போ வந்து அவன் வந்து கண்ணாடியை செக் பண்ணான். புல்லட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கான் ட்ரிங்க்ஸ் குடிச்சு. இதில் வந்து எம்டி செல் தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறான்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு புல்லட்டை வந்து எடுத்து ஷூட் பண்ணுறான். அதில் இருக்குமான்னு தெரில. இருந்திருக்கு கைஸ். இவன் அறுத்து சுட்டுருக்கலாம். அறுத்து சுட்டால் 2 ஆட் போயிருக்கும். ஸோ ஒரு புல்லட் யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்டு தான். இப்போ வந்து எம்டி செல் தான் அடுத்து இருக்குது. அதனால் அன்பு டர்ன் வந்திருக்கு. ஸோ அன்பு அவனையும் சுட்டுக்குருவான். இல்லை ஒரு லைவ் புல்லட் தான் இருந்துச்சு. இவன் அவனை சுட்டுக்கிறான்னு தெரில. அடுத்து ஃபுல்லாக எம்டி தான். அதை சரியாக கவனிக்காமல் விட்டான் போல். ஸோ ரவுண்டு முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்புக்கு ஹீலிங் ஸ்கிப் பண்ணுறது எல்லாம் தான் வந்துட்டுருக்கு. விலங்கு 2 வச்சுருக்கான். ஸோ அந்த ரவுண்டில் வந்து 2 லைவ் புல்லட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டர்ன் வந்து வந்துட்டு தான் ஆரம்பிக்கும். தமிழ் பேர்கிட்ட வந்து அவன் கையை மாட்டி விட்டு இந்த மேட்ச்சை இழுத்துக்கிட்டே போகிறாங்க கைஸ், ஏமா முடிக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு புல்லட்டே வந்து இவன் வந்து அன்பை ஷூட் பண்ணிட்டான். ஸோ எனக்கு இப்போ தான் கைஸ் ஆரம்பிச்சிச்சு இந்த பாக்ஸ் உள்ளே போகாத கிளிச்சு. இது என்ன சைனிங் கிளிச்சுன்னு தெரில. இது வந்து உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ கைஸ் அடுத்து அன்போட டர்ன் வந்திருக்கு.
இது தமிழ் பேர்கிட்ட தான் விலங்கு மாட்டிட்டான். ஸோ இவன் வந்து கண்ணாடி செக் பண்ணி பார்க்குறான். உள்ள என்ன புல்லட் இருந்துச்சுன்னு தெரில, எனக்கும் சரியாக தெரில. ஸோ இதில் லைவ் புல்லட்ஸ் இருந்துட்டு போல, அதனால் அன்பை ஷூட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு ஒரு இதுக்கு போயிருப்பான். அவன் அறுத்து ஷூட் பண்ணியிருக்கலாம் கண்ணாடி செக் பண்ணி, அவன் யோசிக்கலை. ஸோ கைஸ், அவன் கை கட்டி போட்டு தான் இருக்குன்ற தைரியத்தில் ஆடிட்டுருக்கான். ஆனால் இவன்கிட்ட எவ்வளோ ஹீலிங்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஸோ 2 ரவுண்டை ஸ்கிப் பண்ணிட்டான் அன்போட ரவுண்டை. ஸோ இப்போ வந்து அன்பு ஃபுல் ஹீல் ஆகுறான். 2 ஹீலிங்ஸையும் குடிச்சு இன்னும் ஒரு லைவ் புல்லட் உள்ளக்கு இருந்திருக்கு கைஸ். இந்த லைவ் புல்லட் வந்து யாரும் ஷூட் பண்ண போகிறான்னு தெரில. இவன் வந்து ஸ்கிப் பண்ணுறான் இந்த ரவுண்டை. ஸோ உள்ள வந்து எம்டி செல் தான் கைஸ், உள்ள எம்டி செல் தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் புல்லட்டை வந்து அவனே ஷூட் பண்ணிக்கிறான் கான்ஃபிடென்ட்டாக. உள்ள எம்டி தான் இருக்கும்னு நினைச்சு ஷூட் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி எம்டி செல் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இன்னும் அந்த ரவுண்டு நிற்காதவள போயிட்டே இருக்குது. ஸோ அன்புக்கு திரும்பி ஒரு ஹீலிங்ஸு, ஒரு கத்தி, ஒரு விலங்கு வந்திருக்கு. இந்த தடவை 3 ரவுண்ட்ஸ் இருக்குது, லைவ் புல்லட்ஸ் இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து அன்புடன் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், தமிழ் பேர் கையை கட்டி போட்டான் அன்பு. ஸோ இப்போ வந்து புல்லட்டே அவனை ஷூட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். ஸோ இல்லை, உள்ள எம்டி செல் தான் இருந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, திரும்பி இதான் வரும். இந்த தடவை அறுத்து ஷூட் பண்ணி பார்க்குறாங்க கைஸ். இந்த தடவை இருந்துச்சுன்னா மேட்ச் அவ்வளோதான், எண்டுக்கு வந்துடும். உள்ள இல்லை, இந்த மேட்ச் இப்போ முடிய போகிறதில்ல கைஸ். ஸோ இன்னும் இருக்குது புல்லட்ஸ், உள்ள லைவ் புல்லட் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவன் விலங்கு கேன்சல் ஆகிடுச்சு, அவனோட டர்ன் வந்துடுச்சு. அவன் இவனுக்கு விலங்கு மாட்டி விட்டான். அப்படியே மாற்றி மாற்றி விலங்கு மாட்டி விளாண்டுட்ருக்காங்க. அவன் சுட்ட இதில் வந்து புல்லட் இருந்திருக்கு. அவன் அந்த கத்தியை யூஸ் பண்ணவே மாட்டான், அறுத்து சொல்லணும்னு நினைக்கவே மாட்டான். ஸோ இதனால தான் அவன் தோக்க போகிறான். ஸோ அவன் ஹீல் பண்ணிக்கிறான் இருந்த ஒரு ஹீலிங்ஸையும் வச்சு. இப்போ வந்து அவன் அறுத்து சுடலான்னு முடிவு எடுத்திருக்கான். இந்த இதில் வந்து எம்டி செல் இருந்துற போது அசிங்கப்பட்டு போகிறான். இருந்திருக்கு ஐஸ் புல்லட்டு. இப்போ வந்து அன்புக்கு 2 எழுத்து போயிடும், 2 எழுத்து போயிடுச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட ஹீலிங்ஸ் இருக்குது கைஸ். ஸோ கை வாங்கி அவுத்தப்பட்டுருச்சு. இப்போ வந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இந்த ரவுண்டு எனக்கு வந்து ஒரு கண்ணாடி கிடச்சிருக்கு, ஒரு விலங்கு கிடச்சிருக்கு, ஒரு கத்தி கிடச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் எனக்கு கண்ணாடி கிடச்சிருக்கு. 2 லைவ் புல்லட், 2 எம்டி ரவுண்ட், 2 கொடுத்துருக்கானுங்க. இந்த 2 வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அன்பு 2 வரும். ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிறான். 3 ஹெல்த் வச்சுருக்கான் கைஸ். ஆனால் அவன் தமிழ் பேர் வந்து 2 ஹெல்த் தான் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணாடி செக் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் வந்து கண்ணாடி செக் பண்ணி பார்க்குறான். உள்ளே வந்து லைவ் புல்லட் இருக்குது. ஸோ அந்த புல்லட்டை அறுத்து சுட்டானா அவன் செத்துருவான். ஸோ அறுத்து தான் சுட போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். 2 ஹெல்த்து குறையும், அவன்கிட்ட 2 ஹெல்த் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இவன் செத்துட்டான். கைஸ் சாகலை, இவன் வந்து ஹீலிங் வச்சுருந்தனால காப்பாற்றிடுச்சோல. நமக்கு கிளிச்சில் தான் தெரிலன்னு நினைக்கிறேன். அவன் ஹெல்த் யூஸ் பண்ணி இருந்திருக்கான், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அடுத்த டேர்னு அன்போட டேர்ன் தான் வந்திருக்கு கைஸ். அவன் வந்து உள்ளே இருக்க செக் பண்ணி இருந்திருக்கான். செக் பண்ணிட்டு அவனையே சுட்டுக்கிறான். உள்ளே வந்து புல்லட் இல்லை போல. ஸோ எப்படி இவன் சாகலைன்னு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த எம்டி செல் தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து லைவ் புல்லட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு லைவ் புல்லட், ஒரு எம்டி செல் இருக்குது கைஸ் உள்ள.
அறுத்து சுடுறான். ஒரு லைஃப் புல்லட் இருக்குன்றனால கான்ஃபிடெண்ட்டாக அறுத்து சுடுறான். இந்த தடவை சுட்டால் கண்டிப்பாக செத்துருவேன் கைஸ். இல்லை உள்ள எம்டி செல் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உள்ள லைஃப் புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். கை அவுத்து விட்டாங்க. ஆஹா, இந்த தடவை உள்ள கை ரவுண்டு இருக்குது, லைஃப் புல்லட் இருக்குது. வந்து அறுத்து அன்பை சுட்டானா சொல்லி முடிஞ்சு கைஸ். இவங்க விளாண்டுக்கிட்டே போகிறாங்களே, முடிய மாட்டேங்குது. இந்த தடவை அறுத்து சுடுறான். ஆனால் அப்படியும் அன்புக்கு ஹீலிங்ஸ் இருக்கும், ஹெல்த் இருக்கும். இதோட கண்டிப்பாக புல்லட் இருக்குது உள்ள. ஸோ அன்பை ஷூட் பண்ணிட்டாங்க கைஸ் தமிழ் பிளேயர். இப்போ வந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிரும் கைஸ். இந்த ரவுண்டில் அன்புக்கு வந்து ஒரு கத்தியும் ஒரு கண்ணாடி ஒரு ஹீலிங்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு விலங்கு கண்ணாடி ஹீலிங்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இதே ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ரவுண்ட்லேயும் 2 லைஃப் புல்லட் 2 எம்டி புல்லட் இருக்குது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு அன்பு டர்ன் வந்தனால அன்பு அவன் கையில் விலங்கு மாட்டி விட்டான். அவன் விலங்கை மட்டும் பாருங்கள், அவன்கிட்ட 6 விலங்கு இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ண மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு அன்பு ஹீல் பண்ணிக்கிறான், ஒரு ஹெல்த் ஏற்றிக்கிட்டான். அது நம்ம கிழிச்சிட்ட தெரில பாருங்கள் அவன் ஏற்றின ஹெல்த்து. ஸோ ஃபஸ்ட்டு புல்லட்டை வந்து அவனே சுட்டு செக் பண்ணிக்கிறான், இல்லை தப்பிச்சிட்டான். ஸோ செகண்ட் புல்லட்டையும் அவன் கான்ஃபிடெண்ட்டாக அவனே சுட்டுக்கிறான் கைஸ். ஸோ இதுக்குள்ளேயும் எம்டி செல் தான் இருந்திருக்கு. அடுத்த புல்லட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா 2 முடிஞ்சு. ஸோ இந்த தடவை கான்ஃபிடெண்ட்டாக அறுத்து சுடுறான். இதோட அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் சாவலை கைஸ், அவன்கிட்ட ஹெல்த் இருந்திருக்கு. திரும்ப அன்போட டர்ன் தான் வருது. ஆனால் அவன் கண்ணாடி செக் பண்ண தேவையில்ல, உள்ளக்க வந்து லைஃப் புல்லட் தான் இருக்கும், அது நல்லாவே தெரியும். அவன் ஹீல் பண்ணியிருக்கான் போல். இந்த தடவை அரிச்சுட்டா கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சு கைஸ், அன்பு ஜெயிச்சிட்டான். அவ்வளோதான் கைஸ், மேட்ச் முடிஞ்சு. அவன் வந்து அவ்வளோதான், அவன் ஃபுல் ஹெல்த்தும் போயிடுச்சு. அன்பு ஜெயிச்சிட்டான் கைஸ். அவனுக்கு வந்து பணம் தருவாங்க இப்போ மேட்ச். அவன் ஜெயிச்சனால அவனுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஒரு ஷோகேஸ் நிறையா. ஸோ அவ்வளோதான் கைஸ், மேலே போர்டை பார்த்தீங்கன்னா அன்பு ஜெயிச்சிட்டான்னு வந்திருக்கும். ஸோ இவனுக்கு இந்த பணம் வந்திருக்காங்க பாருங்கள், ஷோகேஸ் நிறையா. அதை அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ மேட்ச் முடிஞ்சனால எல்லோரும் லாபிக்கு அங்கே நிற்பானுங்க. சரிங்க வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக மறந்துடாமல். ஸோ இந்த கேம் வந்து நிறையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ரோப்ளாக்ஸில் வந்து நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்காக நான் விளாண்டு போகிறேன் கைஸ். ஸோ அடுத்து பார்க்கலாம். see you guys.